கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்ப மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமை என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 26 வசனத்திலே, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்யும் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அடியனை மறைத்து உங்க பிள்ளைகளோட நீங்க பேச வேண்டும். உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாத காரியங்கள் இருக்க கூடாது. நிறைய குடும்பத்திலே வாக்குத்தத்தங்கள் அழகா டெய்லி கேட்பாங்க. அவனுடைய வாழ்க்கையில அந்தரங்கத்துல போய் பார்த்தா கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஏதாவது ஒரு காரியம் கூட உள்ள இருக்க கூடாது. அந்த காரியங்கள் என்னன்னு சொல்லி நீங்க ஒருவேளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மார்க் 7:20 முதல் 23 வரை எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுடைய இதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை. இப்ப நமக்கு இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொல்லாங்கிலிருந்து விலகினா மட்டும்தான் ஆசீர்வாதம். பொல்லாத சிந்தனை இருதயத்துக்குள்ள இருந்து என்ன வெளியில வருது அப்படின்னா பொல்லாத சிந்தனை. அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள எது இருக்கக்கூடாது அப்படின்னா பொல்லாத சிந்தனை இருக்கக்கூடாது. ரெண்டாவது விபச்சாரம். முதல்ல என்னது? பொல்லாத சிந்தனை. ரெண்டாவது விபச்சாரம். மூணாவது வேசித்தனம். இது எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும்போது பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். சில குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன என்ன என்னன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா உள்ள நிறைய பிரச்சனை கிடக்கும். அது பொல்லாத சிந்தனையா இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், கொலை பாதங்களா இருக்கலாம். அஞ்சாவது களவுகள் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா களவு, அதுல போய் சிக்கிக் கொள்வாங்க. சில குடும்பத்துல பொருளாசையில போய் சிக்கிக் கொள்வாங்க. அவங்க எதை பார்த்தாலும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில தேவையில்லாத காரியங்களை போய் நம்ம சிக்கிக் கொள்ள கூடாது. ஏன்னா பொருளாசை நிமித்தமாக நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுவாங்க. லாஸ்ட் ஏன் ஆசைப்பட்டுன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படி ஆயிடக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது பொருளாசையில போய் சிக்கிக் கொள்ள கூடாது. அடுத்தாப்புல துஷ்டதனம். ஒரு மனுஷனுக்கு கெட்ட கேரக்டர் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாத தடை காணப்படும். அதனால பொல்லாங்கிலிருந்து விலக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவ்வளவு பாயிண்ட் இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 24 மணி நேரம் இதெல்லாம் நம்ம இதயத்துல இல்லாம இருக்கும்போது நம்ம பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கபடு, காம விகாரம், வன்கண். கபடுனா தெரியும், பொய், காம விகாரம், வன்கண். பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறாங்க, வன்கண். அதுவும் ஒரு பிரச்சனை தான். தூசணமும், கெட்ட வார்த்தை மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க, நல்ல வார்த்தையே பேச தெரியாது. அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா சில வீட்டுல தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுல பார்த்தா பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். பெருமை, நான் கட்டுன பாபிலோன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பிரச்சனை ஆயிரும். எனக்கு தேவன் தான் தந்தார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம குடும்பத்தை இன்னுமாக உயர்த்துவார். நான் தான் இதை சாதிச்சேன், இது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு பெருமை வந்துடும். அதனால எதை செய்தாலும் தேவன் தான் செய்தார். எதை செய்தாலும் தேவன் தான் செய்தார். படிக்கிற பிள்ளைகள் கேட்குறீங்களா? காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் கேட்குறீங்களா? தேவன் தான் எங்களை நல்லா படிக்க வைக்கிறார். தேவன் தான் எங்களுக்கு ஞானம் தந்திருக்காரு. தேவன் தான் கிருபை தந்திருக்காரு. தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கணும். தேவனை உயர்த்த உயர்த்த நம்மளை தாழ்த்த தாழ்த்த நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் மதிகேடும் புறப்பட்டு வரும். இந்த 13 கேரக்டர் தான் பொல்லாத காரியம். இந்த 13 கேரக்டர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வாத தடைக்கு அங்க உள்ள எல்லாமே பிரச்சனை வந்துடும். தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி அப்படின்னா இந்த 13 கேரக்டர் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில
தொடரக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக தேவன் தருகிற வாக்குத்தத்தம் என்ன? உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு பொல்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 13 கேரக்டர் உள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எந்த ஒரு கேரக்டருமே உள்ள இருக்கக்கூடாது. சில குடும்பத்துலாம் இதயத்துல பொல்லாத கேரக்டர் வச்சுட்டு பல மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில தீமையான காரியங்களும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் தடை காணப்படும். அதனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டவனும் விடுதலையாக்கப்பட்டவனும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், மனம் திரும்பணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணமா திருப்தியாக இந்த பூமியில நம்ம வாழணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு சோதரம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் அந்த குடும்பத்தை கத்தர் ஆசிரியங்க, அவங்களோட மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றுங்க. உள்ளத்துல இருக்க எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி கத்தர் ஆசிரியங்க. இந்த நாள் முழுவதும் கத்தர் கொடுங்க. உங்க பிள்ளைகளை கத்தர் கூட இந்த 1000 மடங்கு பள்ளிக்கு பெருக கத்தர் கிருபை தாங்க. சத்துக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவி தாங்க ராஜா. கொழுந்துடைய அக்னி எங்கள் உள்ளத்துல பட்டி பிடிட்டும். விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அவனுடைய இருதய மனக்கண்கள் தங்க ராஜா. அவங்களுடைய காதுகள் திறப்பட்டும், அவங்களுடைய கண்கள் திறப்பட்டும். விசேஷமாக சில குடும்பத்துல புதுசு அணிந்திருங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. உங்களுடைய ஜீவ சுவாசத்தைகள் தந்துருக்கீங்க. எங்களுக்காக தேவ குமாரனை தந்துருக்கீங்க. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தந்துருக்கீங்க. சாட்சியின் வசம் தந்துருக்கீங்க. 24 மணி நேரம் பாதுகாக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர்களை நீங்க வாசம் பண்றீங்க. முன்னும் பின்னுமா தேவனை நிப்பாட்டிருக்கீங்க. நிறைய குடும்பத்தை தாழ்த்துறாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாம் பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியங்க. கல்வாரி அன்பிலாம் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரங்களை தாங்க ராஜா. கிருபையின் வரங்களை தாங்க ராஜா. ஞான வரங்களை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நடப்பு ராஜா. ரட்சிப்பின் வசதாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்து பொருட்படுத்தணும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையுமே கத்து ஆசிரியங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போட்டு ஆசிரியங்க ராஜா. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி பறித்து எல்லா குடும்பத்தையும் கத்து ஆசிரியங்க. உங்க ஜீவனங்களை தாழ்த்துக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். ஆலயத்து கிளம்பி போங்க, குடும்பமா பொருட்போங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.